உங்களுக்குள்ள ஒரு கனவுன்னு இருக்கலாம். அப்படி ஒரு கனவு உங்கள் லைஃப்லயும் நியூ ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இன்னைக்கு சிறகடி ஆசை எபிசோட்ல முத்துக்கும் மீனாக்கும் அந்த கனவு ஒன்று உருவாகுது. முத்து அண்ட் மீனாக்குள்ள குழந்தை ஆசையை வந்து விதைக்கிற சீனா தான் வந்து ஃபுல்லா வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, அண்ணாமலையோட அட்வைஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இனி வர எபிசோடு வந்து இதுக்கு ஒரு நியூ டர்னிங் பாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை ஆசை, ரொமான்ஸ், பரபரப்பு, குடும்ப கதை எல்லாமே சேர்ந்து இருக்கிற சீனா வந்து உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த குழந்தையோட ஆசை வந்து வருது ஃபர்ஸ்ட்டாக. ஸோ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் முத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து ஆசை வந்து ஃபார்ம் ஆகுது. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கோ, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அன்பு வளரும். உங்கள் பேர் வந்து சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் எல்லாமே லைஃப் ஓடி போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முத்துக்குள்ள வந்து குழந்தையோட ஆசை ஒன்று வருது. அதே நேரத்தில் மீனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பூ கட்டிட்டு இருக்கும்போது மீனோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து குழந்தைக்கு வந்து பேர் சூட்டு விழா நடக்க போகுது அப்படின்னு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. உடனே மீனாட்ட நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி இன்னும் நாங்கள் யோசிக்கல, இனிமேல் யோசிக்கலாம் அப்படின்னு வந்து ரிப்ளை பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இருக்கக்கூடாது மீனா, எல்லாமே வயசுல வந்து பிறந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு குட்டி மீனாவையோ இல்ல ஒரு குட்டி முத்துவையோ வந்து பெத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீனாக்கும் குழந்தை ஆசை வருது இது கேட்ட உடனே. அதுக்கப்புறம் மீனா வந்து பூ கட்டின வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆனதை பார்த்து மீனா கட்டில உட்காந்து முத்து வந்து பூ வாங்கிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி வந்து கனவு காட்டுறாங்க. எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மனோஜ் வந்து மல்லிகை பூவோட வந்து ரோஹிணி வந்து கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து மல்லிகை பூவோட வரா. உடனே மனோஜ் வந்து ரோஹிணிக்கு வந்து பூ வச்சு விட சொல்றான். அது வந்து ஸ்ருதி வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவியை கூப்பிட்டு எனக்கு பூ வச்சு விடு அப்படின்னு சொல்ல அது வந்து மீனாட்டு வந்து கொடுத்து அதையும் வந்து வீடியோவா வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் விஜயாவும் அங்கே வராங்க. இப்போ எதுக்கு நீங்கள் எல்லாருமே பூச்சிருக்கீங்க, இப்போ வியாபாரம் ஆகாதனால உன் தலையில் கட்டிட்டாளா அப்படின்னு விஜயா வந்து கேட்குறாங்க. நான் தான் ஆண்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து அண்ணாமலையிட்ட நீங்கள் ஆண்டிக்கு பூ வச்சு விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதெல்லாம் நான் வச்சு விடுறது இல்லமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ ட்ரெண்டிங் இதான் அங்கிள், தயவு செய்து வச்சு விடுங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறான். அண்ணாமலையும் வந்து பூ வச்சு விடுறாரு. அண்ணாமலை முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முத்து வந்து உடனே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்து என்ன கேட்குறாருன்னா, கிருஷ்ண வந்து நீ பார்க்கும்போது சொல்லு, கொஞ்சம் நான் பணம் தரேன், உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, பாவம் யாருமே இல்லாமல் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ முத்து வந்து கிருஷ் சொன்னதை வந்து சொல்கிறான். எங்கள் அம்மாவால் எங்கள் வீட்டுக்கு வந்து வர முடியல மாமா, என்னை பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோ ஹெல்ப் பண்ணனா உங்களையே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கூட நான் இருந்தேன்னா ரவுடி மாதிரி வளர்ந்துருவேன் அப்படின்ட்டு அவங்க பொண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஃபீல் பண்ணுறான். முத்து பண்ணுற நல்லது வந்து யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மீனா சொல்லுவோம். அண்ணாமலையும் மீனாட்ட முத்துக்கு நடந்த விஷயத்தை வந்து, அதாவது சிறுவ சீர்திருத்த பள்ளியில் பற்றியான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ மீனா வந்து எனக்கு தெரியுமாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னைக்கு முத்து வந்து காப்பாற்றாமல் விட்டது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ரெண்டுமே உங்களோட பசங்க தான், உங்களால் யாருமாமா விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து மீனா வந்து கேட்குறாங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தை குட்டி பெற்றுவீங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மீனா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலாக முத்து வந்து மீனாக்கு வந்து பூ வாங்கி வச்சு ரொமான்ஸ் பண்ணுறான். அப்போ ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து மேலே ஒரு ரூம் கட்டணும், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறான். இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி கனவு இருக்குன்னா அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் என்றைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். இந்த கதை உங்களை வந்து எமோஷனல் ஆக்கி நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.